சட்டம் என்ற விடயங்கள் கூட செயற்பாட்டின் ஊடாக உங்களுக்கு வழங்கப்படும். எனவே செயற்பாட்டு ரீதியாக உங்களுடைய கல்வியினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிலைநிறுத்தல் கல்வியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு விடயங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடன் நீங்கள் இணைந்திருப்பது அவசியம். எனவே எங்களுடன் நீங்கள் மட்டுமல்லாது ஏனையவர்களும் இணைவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே இன்றைய தினம் இந்த வகுப்பானது 1 மணி நேரத்துடன் முடிவடைகிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக 2 மணி நேர வகுப்புகள் நடைபெறும். இன்றைய தினம் கணிதத்தில் தரப்பட்டுள்ள விடயங்கள் பார்த்தோம். அடுத்ததாக தமிழ் பாடத்துக்குள்ளே நுழைவோம். தமிழிலே காணப்படுகிற விடயங்களை நான் தற்பொழுது உங்களுக்கு வழங்க உள்ளேன். நேற்றைய தினம் தமிழிலே எழுத்தியல், பெயர்ச்சொல், வினைச்சொல், அடுத்ததாக திணை என்பன தொடர்பாக பார்த்தோம். அடுத்து இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப்படுகின்ற விடயம் எண். தமிழிலே காணப்படுகிற எண் என்ற விடயம் பார்க்க போகிறோம். இந்த எண் என்று சொல்லி சொன்னால் எண் 2 வகையை குறிக்கின்றது. அதாவது எண் என்று சொல்லி சொன்னா எண்ணிக்கையை குறிப்பதுதான் எண்ணாக காணப்படும். இந்த எண் 2 வகைப்பட போகிறது. ஒன்று ஒருமை, இரண்டாவது பன்மை. இதுதான் அந்த எண்ணாக காணப்படும். எண் 2 வகைப்படும். ஒன்று ஒருமையாக காணப்படும், இரண்டாவது பன்மையாக காணப்படும். என்று சொல்லி சொன்னா என்னவாக காணப்படும்? எண்ணிக்கையாக காணப்படும். இதிலே ஒருமை என்று சொல்லி சொன்னால் ஒன்றை மட்டும் குறித்து காட்டுவது ஒருமையாகும். உதாரணமாக ஷர்ட், இது ஒன்றை மட்டும் குறித்து காட்டுகிறது, அது ஒருமையாகும். அழிப்பான் ஒன்றை மட்டும் குறித்து காட்டுகிறது. எனவே இந்த அழிப்பான் ஒன்றை மட்டும் தானே குறித்து காட்டுகிறது. எனவே அது என்னவாக காணப்பட போகிறது? ஒருமையாக காணப்பட போகிறது. உதாரணமாக நான் பாடசாலைக்கு சென்றேன். நான் ஒருமையோ பன்மையோ? ஒருமை. ஏன் ஒருமை? ஒன்று மட்டும்தான் குறிக்கும். நாங்கள் என்றால் தான் பன்மை. நான் தான் பாடசாலைக்கு சென்றேன். சென்றேனும் ஆரப்பட்டு குறிக்கப்பட போது ஒரு ஆள் தான் சென்று என்று வரப்பட. எனவே நான் பாடசாலைக்கு சென்றேன் என்றதுல நானும் ஒருமையாக காணப்படும். சென்றேன் என்றது என்னவாக காணப்பட போது ஒருமையாக காணப்படும். அதே மாதிரி வீடு ஒருமையாக காணப்படும். கட்டில் ஒருமை, தொலைபேசி ஒருமை. இவ்வாறு ஒன்றை மட்டும் குறித்து காட்டுவது ஒருமையாக காணப்படும். என்னென்று சொல்லி போட்டுட்டு என்னென்று சொல்லி சொன்ன எண்ணிக்கை என்று சொல்லி போடுங்கள். இந்த எண் 2 வகைப்படும். இந்த எண் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று ஒருமை, இரண்டாவது பன்மை. அதிலே ஒருமை என்று போட்டுவிட்டு ஒருமை என்று தலையங்கத்தினை எழுதிவிட்டு ஒருமை என்று சொல்லி சொன்னால் ஒன்றை மட்டும் குறித்து காட்டுவது ஒருமையாகும். அடுத்தது பன்மை. பன்மை என்று சொல்லி சொன்ன ஒருமை அல்லாத அனைத்துமே பன்மை. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்டது பன்மை. நானும் நீரும் பாடசாலைக்கு என்னென்று வரும்? சென்றான் என்று வராது, சென்றோம் என்று வரும். அப்போ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அனைத்துமே என்னவாக காணப்படும்? பன்மையாக காணப்படும். நாங்கள் பன்மை, அவைகள் பன்மை, பசுக்கள் பன்மை, ஆடுகள் பன்மை, மாடுகள் பன்மை, பேனாக்கள் பன்மை, பென்சில்கள் பன்மை, சென்றார்கள் பன்மை, வந்தார்கள் பன்மை, சாப்பிட்டார்கள் பன்மை. நான் சோறு சாப்பிட்டார்கள் என்று வராது,
நான் சோறு சாப்பிட்டேன் என்று, நாங்கள் சோறு சாப்பிட்டோம் என்று. அப்ப நாங்கள் என்று வந்தா டோம் என்று வரும். எனவே அது பன்மையாக காணப்படும். அவர்கள் பாடசாலைக்கு சென்றார்கள். அவர்கள் என்றா பன்மை. ஒரு ஆளை முடிச்சது. ஒரு ஆள் என்றா அவன் பாடசாலைக்கு சென்றான், அல்லது அவள் பாடசாலைக்கு சென்றாள், அல்லது அது பாடசாலைக்கு சென்றது என்று அது ஒரு பன்மை என்று சொல்லி சொன்னா இரண்டாக காணப்படும், அல்லது இரண்டிற்கு மேற்பட்டதாக காணப்படுவதுதான் பன்மையாக காணப்படும். எனவே இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்டதை குறித்து காட்டுவது பன்மையாகும். உதாரணம் மரங்கள், வீடுகள், சாப்பிட்டார்கள், உறங்கினார்கள். இவை அனைத்துமே பன்மையாக காணப்படும். இதற்குரிய வேகமான முறையில் இது கற்பிக்கப்பட்டாலும் இதற்குரிய பயிற்சிகளின் ஊடாக இதிலே விடப்படுகின்ற தவறுகள், இதிலே நீங்கள் விழுகின்ற கவலை இனங்கள் என்பன நிவர்த்தி செய்யப்படும் என்பதனையும் தெரிவித்து அடுத்த விடயத்திற்கு செல்லுவோம். தமிழிலே பால். பால் எத்தனை வகைப்பட போகின்றது என்று சொல்லி சொன்னால் 5 வகைப்படும். இந்த பால் எத்தனை வகைப்படும்? 5 ஆக வகைப்படுத்தப்பட போகிறது. ஒன்று ஆண்பால், இரண்டாவது பெண்பால், மூன்றாவது பலர்பால், நாலாவது ஒன்றன்பால், ஐந்தாவது பலவின்பால். எனவே பால் 5 வகைப்படும். முதலாவது ஆண்பாலாக காணப்படும், இரண்டாவது பெண்பாலாக காணப்படும், மூன்றாவது பலர்பாலாக காணப்படும், நான்காவது ஒன்றன்பாலாக காணப்படும், ஐந்தாவது பலவின்பாலாக காணப்படும். இதிலே முதலாவதான ஆண்பாலை பார்ப்போம். ஆண்பால் என்று சொல்லி சொன்னா உஜர் திணையில ஆண்களை குறிப்பது ஆண்பால் ஆகும். ஏற்கனவே திண பார்த்த நாங்கள் உயர் தின அகிரணை என்று சொல்லி தேவர்கள், கடவுள், மனிதர்கள் போன்றவர்கள் உயர் திணையாக காணப்படும். இந்த உயர் திணையில ஆண்களை மட்டும் குறிச்சா அது என்ன பால்? ஆண்பால். எனவே ஆண்பால் என்று போட்டு எழுதுங்கள். உயர் திணையில் ஆண்களை குறைப்பது ஆண்பால் ஆகும். உதாரணமாக கண்ணன் ஆண்பால், குமார் ஆண்பால், ஆசிரியன் ஆண்பால், அவ்வாறான சுந்தா ஆண்பால், ஆன குறிக்குது. எனவே ஆண்பால். தூங்கினான் ஆண்பால், எழுந்தான் ஆண்பால், சாப்பிட்டான் ஆண்பால், உண்டான் ஆண்பால். எனவே உயர் திணையில ஆண்களை குறிச்சு என்று சொல்லி சொன்னா அது என்ன பாலாக காணப்படும்? ஆண்பாலாக காணப்படும். ஆண்களை மட்டும் குறிக்கிறது பால் ஆண்பாலாக காணப்படும். அடுத்தது பார்ப்போம் பெண்பால். பெண்பால் என்று போட்டுட்டு, பெண்பால் என்றால் என்ன இந்த வினாவிற்கு கீழே உயர் திணையில் பெண்களை குறிப்பது பெண்பால் ஆகும். அதாவது ஏற்கனவே திணையில பார்த்த உயர் திணையில பெண்களை குறிப்பிடுமை என்று சொல்லி சொன்னால் அது என்ன பாலாக காணப்படும்? பெண் பாலாக காணப்படும். எனவே உயர் திணையில் பெண்களை குறிப்பது பெண்பாலாகும்.
உதாரணமாக கமலா பெண்பாலாக காணப்பட போகிறது, அக்கா பெண்பாலாக காணப்படும், அம்மா பெண்பாலாக காணப்படும், வந்தாள், சாப்பிட்டாள், இருந்தாள், உண்டாள், இவை அனைத்துமே என்னவாக காணப்படும்? பெண்பாலாக காணப்படும். எனவே உயர்திணையிலே பெண்களை குறிப்பது பெண்பாலாக காணப்பட போகின்றது. அடுத்தது பலர்பால். உயர்திணையிலே ஆண் பெண் இருபாலரையும் குறிப்பது பலர்பாலாக. உதாரணமாக ஆசிரியர்கள், இதுல ஆண் ஆசிரியரும் பெறும், பெண் ஆசிரியரும் பெறும். இது என்னவாக காணப்படும்? பலர்பாலாக காணப்படும். மாணவர்கள், இதுல ஆண் மாணவர்களும் பெறுவார்கள், பெண் மாணவர்களும் பெறுவார். இது பலர்பாலாக காணப்படும். எனவே உயர்திணையில ஆண்பாலையும் பெண்பாலையும் இணைத்து குறிப்பது பலர்பாலாகும். எனவே பலர்பால் என்றால் என்ன என்ற வினாவிற்கான விடை என்னவாக காணப்படும்? உயர்திணையில் ஆண் பெண் இருபாலரையும் குறிப்பது பலர்பாலாகும். உயர்திணையில் ஆண் பெண் இருபாலரையும் குறிப்பது பலர்பாலாகும். உதாரணம் மாணவர்கள், ஆசிரியர்கள், சாப்பிட்டார்கள், உறங்கினார்கள், இவை அனைத்துமே பலர்பாலாக காணப்படும். அடுத்தது ஒன்றன்பால். ஏற்கனவே அகிரணை என்று சொல்லி சொன்னால் என்ன என்ற விடயம் பார்த்து நாங்கள் இந்த அகிரணையில ஒன்றினை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். அதாவது உயர்திணை அல்லாத அனைத்துமே அகிரணையாக காணப்படும். இந்த அகிரணையிலே குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் குறித்தால் அது என்னவாக காணப்படும்? ஒன்றன்பால். எனவே ஒன்றன்பால் என்றால் என்ன என்ற வினாவிற்கான விடை அகிரணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். உதாரணமாக மரம், ஆடு, மாடு, வீடு, தொலைக்காட்சி, கணனி, இது எல்லாம் அகிரணையாக காணப்படும். இதிலே எதை மட்டும் குறிக்கிறது? ஒவ்வொரு பொருட்களை குறிக்கிறது. எனவே அகிரணையிலே ஒவ்வொரு பொருட்களை மட்டும் குறிக்கப்படுமாயின் அது என்னபாலாக காணப்படுகின்றது? ஒன்றன்பாலாக காணப்படும். எனவே ஒன்றன்பால் என்ற விடயம் அகிரணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பாலாகும். உதாரணம் மரம், மாடு, ஆடு, வீடு, வந்தது, சென்றது, இருந்தது, இவை அனைத்துமே ஒன்றன்பாலாக காணப்பட போகின்றது. அடுத்ததாக பலவின்பால். அகிரணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். அதாவது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட அகிரணையிலே குறிப்பது பலவின்பால் ஆகும். எனவே பலவின்பால் என்ற விடயத்துக்குள்ளே பலவின்பால் என்றால் என்ன என்ற விடயத்திற்கு வினாவிற்கு விடை அகிரணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். அதாவது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட விடயங்களை குறித்து நிற்பது